குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. இயேசுவின் தலைமையில் இறையாட்சி மலர இறை மக்கள் வருவோம், இறைவனை புகழ்வோம். நம்பிக்கையோடு வாழ்ந்திடும் போது மானுடம் உயர்வு பெறும். இறை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திடும் போது வாழ்வே முழுமை பெறும். நம்பிக்கையோடு வாழ்ந்திடும் போது மானுடம் உயர்வு பெறும். இறை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திடும் போது வாழ்வே முழுமை பெறும். தந்தையை நம்பி தன்னுயிர் தந்த இயேசுவின் பலியில் நாமும் இணைவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளை, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த தவக்காலத்தின் 3வது ஞாயிறு திருப்பலிக்கு அன்போடு அழைக்கின்றேன், வரவேற்கின்றேன். இன்றைய வாசகங்கள் வழியாக கடவுளின் தூய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும், வாழ வேண்டும் என்ற அழைப்பை இறைவன் நமக்கு தருகின்றார். இன்னும் குறிப்பாக இறைவன் வாழும் ஆலயமாக நாம் மாறிட நற்செய்தியின் வழியாக நம்மை தூயவர்களாக மாறிட இயேசு ஆண்டவர் அழைக்கின்றார். தவக்காலத்தில் இருக்கின்ற நாம் கடவுள் கொடுத்த கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வதன் வழியாகவும் இயேசு ஆண்டவரின் நிறை அருளால் நிரப்பப்பட்டு தூய ஆலயங்களாக மாறிடவும் ஆற்றலையும் அருளையும் இன்றைய திருப்பலியிலே வரமாய் கேட்டு ஜெபிப்போம். அன்பு பிள்ளைகளே, இத்தூய பலியினை தகுதியான நிலையில் கொண்டாட தடையாக இருக்கிற நம் பாவங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் வைத்து நமது பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்க்கைக்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம்
இயேசுவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இரக்க பெருக்கத்துக்கும் முழுமையான நன்மைக்கும் காரணரே, பாவிகளின் உண்ணா நோம்புகள், இறை வேண்டுதல்கள், இரக்கச் செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றீர். எங்களது தாழ்ச்சி மிக்க பாவ அறிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மனச்சான்றினால் நொறுங்குண்ட எங்கள் உள்ளங்களை உமது இரக்கத்தால் என்றும் உயர்த்துவீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். திருச்சட்டம் மோசே வழியாக அளிக்கப்பெற்றது. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20. இறை சொற்றொடர்கள் 1 முதல் 17 முடிய. மோசே மக்களிடம் கூறியது: கடவுள் அருளிய வார்த்தைகள் இவையே. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், அடிமை வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியேறச் செய்தவர். என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கிருத்தல் ஆகாது. மேலே விண்வெளியில், கீழே மண்ணுலகில், பூமிக்கடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்து கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துபவரை ஆண்டவர் தண்டியாது விடார். ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. 6 நாட்கள் நீ உழைத்து உன் அனைத்து வேலையையும் செய்வாய். 7ஆம் நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள். எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் உன் கால்நடைகளும் உன் நகர்களுக்குள் இருக்கும் அந்நியனும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் 6 நாட்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசி வழங்கி அதனை புனிதப்படுத்தினார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாள்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே, பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே, பிறர் மனைவி, அடிமை, அடிமைப்பெண், மாடு, கழுதை அல்லது பிறருக்குரியது எதையுமே கவர்ந்திட விரும்பாதே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. பல்லவி.
ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. பல்லவி. ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. பல்லவி. ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விலைமிக்கவை. தேனினும் தேனடையினின்று சிந்தும் தெளி தேனினும் இனிமையானவை. பல்லவி. ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. இரண்டாம் வாசகம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே பறைசாற்றுகிறோம். அவரது சிலுவை யூதருக்கு தடைக்கல், அழைக்கப்பட்டவருக்கோ கடவுளின் ஞானம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை சொற்றொடர்கள் 22 முதல் 25 முடிய. சகோதர சகோதரிகளே, யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டுமென்று கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாயும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாயிருக்கிறார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது, மனித வலிமை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனங்கள் 13 முதல் 25 வரை. அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள்,
என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உமது இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பிவிடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர்கள் அவர் இவ்வாறு சொல்லி இருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். பாஸ்கா விழாவின் போது இயேசு எருசலேமில் இருந்த வேளையில் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டு பலர் அவரது பெயரில் நம்பிக்கை வைத்தனர். ஆனால் இயேசு அவர்களை நம்பிவிடவில்லை. ஏனெனில் அவருக்கு அனைவரையும் பற்றி தெரியும். மனிதரை பற்றி அவருக்கு யாரும் எடுத்துச் சொல்ல தேவையில்லை. ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி இயேசு ஆலயத்தை, கோவிலை தூய்மை செய்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை 4 நற்செய்தியாளர்களும் சொல்லுகிறார்கள், எழுதி வைத்திருக்கிறார்கள். 4 பேரும் எழுதி இருப்பதால் இந்த நிகழ்ச்சி எவ்வளவு முக்கியமானது என்றும், எவ்வளவு தூரம் இந்த நிகழ்ச்சி இயேசுவின் வாழ்க்கையில், அவரது பணி வாழ்வில் பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தியது என்றும் நாம் அறிந்து கொள்ளலாம். ஒத்தமு நற்செய்தியாளர்கள் என்று சொல்லப்படுகிற சினாப்டிக் காஸ்பல்ஸ், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 3 நற்செய்தியாளர்களும் இந்த நிகழ்ச்சியை இயேசுவின் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் யோவான் நற்செய்தியாளர் தொடக்கத்திலேயே 2ஆம் அதிகாரத்திலேயே இதை வைத்திருக்கிறார். 4 நற்செய்தியாளர்களுமே சில மாறுபாடுகளோடு, வேறுபாடுகளோடு, வித்தியாசங்களோடு இந்த ஒரே நிகழ்ச்சியை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் பாஸ்கா விழாவின் போது இது நடைபெற்றது என்பது 4 பேரும் சொல்லுகின்ற செய்தி. அப்படி என்றால் பாஸ்கா விழா யூதர்களால் எப்போது கொண்டாடப்பட்டது என்றால், அவர்கள் பயன்படுத்துகிற நிலா அடிப்படையில் தயாரிக்கப்பட்டிருக்கிற கேலண்டரான நிசான் மாசத்தில் வருகின்ற பௌர்ணமி நாளன்று இந்த பாஸ்கா விழாவினை அவர்கள் கொண்டாடுவார்கள். எனவே இயேசுவின் பிறப்பு செய்தி வரலாற்றில் சொல்லப்போனால் சரியான தேதியையும் மாதத்தையும் நம்மால் கணக்கிட முடியாவிட்டாலும் அவரது இறப்பு நாளை நம்மால் கணக்கிட முடியும். நிசான் மாசத்து பௌர்ணமி நாளன்று பாஸ்கா விழாவை கொண்டாடிய பொழுது யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். எனவே பாஸ்கா விழாவை ஒட்டிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த ஆலயத்தை தூய்மை செய்கின்ற நிகழ்ச்சியை நற்செய்தியாளர்கள் நமக்கு தருகிறார்கள். வழக்கமாக நம்ம ஊரில் ஒரு திருவிழா வருது அல்லது ஏதாவது ஒரு
விழாக்கள் கொண்டாடுகிறோம் என்றால் நமது வீட்டை சுத்தம் செய்வது வழக்கம். வெள்ளையடிக்கவும், வேலி கட்டவும், இன்னும் அது போன்ற காரியங்களை நாம் செய்வோம். சுத்தம் செய்கின்ற காரியங்களை செய்வோம். அதே போன்று பாஸ்கா விழாவிற்கான ஒரு சுத்தம் செய்கின்ற செயலை ஆண்டவர் இயேசு செய்கிறார். அவருக்கு வீடு இல்லை, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு பதுங்கு குழிகள் உண்டு, ஆனால் மணுமகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் தந்தையாகி இறைவன் வாழுகின்ற ஆலயம், அவரது தந்தை இருக்கின்ற இல்லம் அவரது இல்லம். எனவே அந்த வீட்டை இவர் தூய்மைப்படுத்த செல்லுகிறார். இந்த தூய்மைப்படுத்துகின்ற செயலிலே அவர் சற்று கடுமையாக நடந்து கொள்கிறார். இரக்கத்தையும் அன்பையும் போதித்த ஆண்டவர் இந்த இடத்தில் கடுமையாக சாட்டைகளால் அடிக்கின்ற அளவுக்கு செல்லுகின்றார். பிறர் பசியை போக்கிய ஆண்டவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து 5000 ஆண்களுக்கு வயிறார உண்ண கொடுத்தவர் அவர்களது வாழ்வாதாரமான பிழைப்புக்கான தொழிலையே முடக்கி போடுகிறார். இவர் இப்படி நடந்து கொள்வதற்கு, கடுமையாக நடந்து கொள்வதற்கு காரணம் உண்டு. மனிதன் பாவம் செய்து, ஆதிப்பெற்றோரின் பாவத்தாலும் நம் தனிப்பட்ட பாவத்தாலும் இறைவனது உறவை இழந்து அவன் தண்டனைக்குரியவனாக மாறியிருக்கிறான். புனிதத்தை இழந்திருக்கிறான். மனிதன் பாவத்தால் காயப்பட்டு கிடக்கிறான். அந்த பாவிகளை மீட்பதற்காக இறைவன் மனு உருவாகிறான். இது மீட்பு திட்டத்தின் முதல் பகுதி, கடவுள் மனிதனானது. மீட்பு திட்டத்தின் 2ஆம் பகுதி, மனிதன் புனிதமாவது. எனவே மனிதன் புனிதமாகின்ற அந்த காரியத்திற்கு தடையாக இருக்கின்ற, பிரச்சனையாக இருக்கின்ற இந்த கொடியவர்களை அவர் கடுமையாக நடத்துகிறார், கடுமையாக அவர்களும் நடந்து கொள்கிறார். கோவில், ஆலயம் என்பது இறைவன் வாழும் இடம், மனிதன் இறைவனை சந்திக்கின்ற இடம். எனவே அங்கு மனிதன் புனிதமடைய ஆலயத்திற்குள் செல்லுகிறான். அதற்கு தடையாக இருக்கின்ற இந்த வியாபாரிகளை அவர் விரட்டி அடிக்கின்றார். குறிப்பாக அவர்கள் ஆடு மாடுகளை விற்று கொண்டிருந்த இடம் புறையினத்தார் வந்து ஜெபிக்கின்ற வெளிப்புறத்தில் இருக்க, எருசலேம் தேவாலயத்தின் வெளிப்புறத்தில் இருக்கின்ற ஒரு இடம். புறையினத்தார் நமக்கு தெரியும், கனானிய பெண், இயேசுவிடம் புதுமையை பெற்றவர். இப்படி பலரும் அந்த காலத்தில் யூதர் அல்லாத புற இனத்தார்கள் இந்த எருசலேம் தேவாலயத்திற்கு விழா நாட்களில், குறிப்பாக பாஸ்கு விழா கொண்டாடுகிற நாட்களில் வருவார்கள். அவர்கள் இந்த யூத கடவுளான யாவே இறைவன் உண்மையுள்ள கடவுள், உயிருள்ள கடவுள் என்று நம்பி அவரை வழிபாடு செய்வதற்காக, அவரை வணங்குவதற்காக, அவரிடம் ஜெபிப்பதற்காக அந்த எருசலேம் தேவாலயத்திற்கு வந்து கொண்டிருந்தார்கள். புற இனத்தார் ஆலயத்திற்குள் உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை. எனவே அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்தை இவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டு ஆடு மாடுகளை விற்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஜெபிப்பதற்கு தடையாக இருந்தார்கள். எனவே இயேசு கோபம் கொள்ளுகிறார். டயோஸ்பரா என்று சொல்லப்படுகிற பாலஸ்தீனத்துக்கு வெளியே வாழுகின்ற யூதர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பாஸ்கா விழா கொண்டாடுவதற்காக எருசலேம் தேவாலயத்துக்கு வருவார்கள். வருகின்ற நபர்கள் தூரம் தொலைவில் இருந்து வருவதால், வெளியூர்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் வருவதால் பலிபொருட்களை அங்கிருந்து சுமந்து வர முடியாது. எனவே ஆலயத்தில் விற்கப்படுகின்ற பலிபொருட்களான ஆடு மாடுகளை, புறாக்களை வாங்குவது வழக்கம். எனவே வழிபாடு செய்வதற்கு உதவியாக இருக்க வேண்டிய இவர்கள் லாப நோக்கோடு செயல்பட்டதாலும் சுயநலத்தோடு செயல்பட்டதாலும் அதை வியாபார கூடமாக மாற்றிவிட்டார்கள். கடவுள் வாழுமிடம் வியாபாரம் தளமாக மாறியது. வியாபாரம் முன்னிறுத்தப்பட்டது, வழிபாடு பின்தள்ளப்பட்டது. எனவே மனிதன் புனிதமாகிற நிகழ்விலே தடை ஏற்பட்டதால், பிரச்சனை ஏற்பட்டதால் இயேசு கோபப்படுகிறார், அவர்களை விரட்டி அடிக்கின்றார். திருப்பாடல்கள் 69:9 கடவுளின் ஆலயத்தின் மீது இயேசு ஆண்டவருக்கு எவ்வளவு ஆர்வம் இருந்தது என்பதை சொல்லுகிறது. திருப்பாடல்கள் 69:9 உமது இல்லத்தின் மீது எனக்கு உண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஆர்வத்தோடு, ஆசையோடு, பிரியத்தோடு
கடவுளின் ஆலயத்தை பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார். அந்த பரிசுத்தம் கெட்டபொழுது அவர் கோபப்பட்டார். அன்பார்ந்தவர்களே, தவக்காலத்தில் இருக்கின்ற நமக்கு இந்த ஆலயத்தை சுத்தம் செய்த ஆண்டவர் இயேசுவின் நடவடிக்கை கடவுள் வாழும் ஆலயமாகிய நம்மை, நமது உடலை, நமது உள்ளத்தை, நமது ஆன்மாவை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அழைப்பை தருகின்றது. கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகம், முதல் திருமுகம் 3வது அதிகாரம் 16-17 திருவசனங்கள் கடவுள் வாழும் ஆலயம் நாம் என்பதை நமக்கு சொல்லித் தருகின்றது. கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் 3வது அதிகாரம் 16-17 திருவசனங்கள். நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியானவர் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். எனவே கடவுள் வாழும் கோவிலாக நமது உடலும் உள்ளமும் ஆன்மாவும் இருக்கின்றது. இதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். பாஸ்கா விழாவை கொண்டாட நாமும் தயாராகி கொண்டிருக்கிறோம். நாம் கொண்டாடுகின்ற பாஸ்கா இயேசு ஆண்டவரின் பாடுகளும் மரணமும் உயிர்ப்பும் அடங்கிய விழா. எனவே அந்த விழாவை தகுதியான நிலையில் கொண்டாட நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள இன்றைய நற்செய்தி அழைப்பு விடுக்கிறது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மாபெரும் அருள்கொடை, மாபெரும் வரப்பிரசாதம், மாபெரும் வாய்ப்பு ஒன்று உள்ளது. ஒருவேளை சூழ்நிலை காரணமாகவோ பலவீனத்தின் காரணமாகவோ கடவுள் வாழும் ஆலயமாகிய நமது உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் நாம் தூயதாக வைத்துக் கொள்ளாமல் தீட்டாகவோ அல்லது அதை புனிதமற்ற நிலையில் நாம் வைத்திருந்தால் நம்மை புனிதப்படுத்திக் கொள்ள பாவ சங்கீர்த்தனம் என்கிற ஒரு அருள் கொடை இருக்கிறது. எனவே நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து கடவுள் வாழும் ஆலயமாகிய நமது உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்திக் கொள்வோம். தகுதியான நிலையிலே பாஸ்கா விழாவினை, ஆண்டவரின் பாடுகள் மரணம் உயிர்ப்பு விழாவினை கொண்டாடுவோம். ஆண்டவர் தனது தூய்மையை நம்மோடு பகிர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனுவானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம். பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிவார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம். புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலைவாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம்.
ஆண்டவரே, அனைத்து போற்றுகிறோம். எங்கள் உமது அருட்பெருக்கிறது நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். மனித உழைப்பும் நிலத்தின் விளைவுமான இந்த அப்பத்தை மக்கள் காணிக்காக்கிறோம். எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவார். கிறிஸ்து மனிதியில் பங்குள்ள திருவுளமானால் தண்ணீர சமூகத்தின் மறைவர்கள் வழியாக நாங்களும் அவரது இறுதியில் பங்கு கொள்ள திருவிழம் கொள்வோமாக. அந்த படைப்பா உயிர் கொடுக்க படைப்பே ஆண்டவரே, அனைத்துலை இறையாமை போற்றுகிறோம். மதுரப்பெருக்கும் ரசத்தை பெற்றுக்கொண்டோம். மனித ஒழிப்பு ராட்சக்குடியும் தந்த ரசத்தை மக்கள் காணிக்கையாக்குகிறோம். எங்களுக்கு வாழ்வழிக்கும் பானமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து தருவாராம். ஆண்டவரே, தாழ்மையான உள்ளத்தோடும் நொறுங்கிய மனதோடும் வருகிறவர்களை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற திருப்பலி மக்கேற்றதாய் அமைகிறதா. அன்பு பிள்ளைகளை, நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிற தூய பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலிகளால் மனநிறைவு அடைந்து எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகின்ற நாங்கள் பிறருடைய குற்றங்களையும் மன்னிக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்த சிறப்பான இத்தவக்காலத்தை நீர் ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் எங்கள் மனங்களை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் எங்கள் மனங்களை மேலும் செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. எங்கள் வானக தந்தையே, நீரென்றுமே பரிசுத்தமானவர். புனிதம் அனைத்துக்கும் ஊற்றாயிருக்கின்றீர். ஆகவே உடைய தூய ஆவியினை அனுப்பி இக்காணிக்கைகளையும் எங்களையும் புனிதமாக்கியருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரிடம் கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தமது சீடர்களிடம் கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தருகின்ற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியுடையவர்கள் என நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் தாமே ஒரே குடும்பமாய் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கின்ற மது திருச்சபையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் பீர், ஏனைய திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்னும் நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவரது கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்விலே தோழமை கொண்டு உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கே உரியதே. இயேசு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தபடி நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முது பேரிரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவம் அனைத்திலுமிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமுடன் இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன்,
என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு அன்று கூறினீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் நீர் பாராமல் நாங்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பையும் விசுவாசத்தையும் பக்தியை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கும் அமைதி, மகிழ்ச்சி, சமாதானம், பாதுகாப்பு ஆகிய நற்கொடைகளை வழங்கிட நீரே திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு தருகிற அருளும் அமைதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் பாதுகாப்பும் என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தருகின்ற சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் பாதுகாப்பளித்திட மறுமருந்தாகிட அருள் புரியும். ஆமென். கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். மன்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? மன்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? விண்ணோர்கள் மொழி பேசினும். திருவிருந்து பல்லவி. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உம் பீடங்களில் அடைக்கலான் குருவி தனக்கு வீடும் சிட்டுக்குருவி தன் குஞ்சுகளை வைக்க கூடும் கண்டுள்ளன. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர், அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகத்தில் உள்ள மறைபொருள்களின் அச்சாரத்தையும் இவ்வுலகில் ஏற்கனவே விண்ணக உணவால் வளமையும் பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் மறைபொருளாக எங்களில் திகழ்வது செயலளவிலும் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அருளினால் புது படைப்பாக மாறிட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு
வருவாளே ஆரோக்கியமா